Luxurious. இது நம்ம ஃபேமிலி. புதுச்சேரியில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரகுமான். ரகுமான், அந்த 2 கோடி ரூபாய் யாருக்கு சொந்தமானது? மேலும் ஆவணங்கள் எதனா வச்சிருக்காங்களா? என்ன விவரம்? ராதா, புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்ற நிலையிலே புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகள் புதுச்சேரி முழுவதுமாக பறக்கும் படைகள் மூலமாக ஆய்வு செய்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே 1950 என்ற எண்ணுக்கு புகார் வந்திருக்கின்றது. புதுச்சேரி ஜான்சி நகரில் இருக்கக்கூடிய நிதி நிறுவன அதிபர் வீட்டில் பணம் இருப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து தேர்தல் துறை அதிகாரிகள், அதாவது தேர்தல் அலுவலர் கணேசன் தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் அந்த வீட்டில் சென்று சோதனையிட்டனர். அப்போது அங்கு கட்டுக்கட்டாக மூட்டைகளிலே 2 கோடிக்கு மேல் பணம் இருந்தது. உடனடியாக புதுச்சேரி இருக்கக்கூடிய சிறப்பு தனிப்படை வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். தற்போது அங்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது 2-3 கோடிக்கு மேல் இங்கு பணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வீட்டிலே வளர்ப்பு நாய்கள் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது எண்ணும் பணி நடைபெற்று வருகின்றது. இதுவரை 3 கோடி வரை அந்த பணம் எண்ணப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. அது 3 கோடிக்கு மேல் தாண்டும் எனவும் தெரிய வருகின்றது. இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரி தான் எவ்வளவு பணம் அந்த வீட்டிலே இருந்தது, இந்த பணம் யாருக்காக வைக்கப்பட்டிருந்தது, இந்த தேர்தலுக்காக விநியோகிக்கப்பட்ட பணமா அல்லது வேறு யாருக்காக இது கொடுக்கப்பட இருக்கின்றது உள்ளிட்ட விவரங்களை தெரிய வரும். ராதா, விவரங்களுக்கு நன்றி ரகுமான். அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.